வணக்கம் நண்பர்களே, இனி நம்ம ஒரு சூப்பரான ஒரு எலக்ட்ரிக் பைக் தான் பார்க்க போகிறோம். பிஎம்ஆரோட பிரிகேடர். நீங்கள் நிறைய எலக்ட்ரிக் பைக்லாம் பார்த்துருப்பீங்க, ஸ்கூட்டர் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த எலக்ட்ரிக் பைக்கை பார்க்கும்போது ஒரு தனி ஒரு ஃபீல் தரும். அதாவது கேஜிஎஃப்ல வந்து யஷ் அவர் ராக்கி பைன்னு ஒரு எலக்ட்ரிக் பைக்கை ஓட்டியிருப்பார். அந்த பைக்கை ஞாபகப்படுத்துகிற தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் இருக்குது. சரி, இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட மேனுஃபேக்சர் எங்கே இருக்குது, இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ரேஞ்ச் என்ன, இந்த எலக்ட்ரிக் பைக்கோட ஸ்பீட் என்னன்னு தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வாலாஜா AAA காலேஜ் ஆப்போசிட்டில் இருக்க தனிகை வேலன் மோட்டார்ஸ் ஷோரூமோட கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி பிஎம்ஆர் பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட ஒரு சினிமேட்டிக் பார்க்கலாம் வாங்க. இந்த வண்டி வந்து பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தோணுது, இப்போ கேஜிஎஃப்ல வந்து யஷ் அவர் வந்து உங்களுக்கு ஒரு ராக்கி பைக் மாதிரி ஒரு பைக்கு கொண்டு வந்தாங்க. அந்த பைக்கை பார்க்குற ஃபீல் தான் இந்த வண்டி தந்தது. இந்த வண்டி ஒரு ஃபியூல் செக்மெண்ட் பைக்காக இருக்கணும்னு நானும் ஃபீல் பண்ணேன். ஆனால் வண்டி கிட்ட வந்து பார்க்கும்போது இது ஒரு எலக்ட்ரிக் பைக். இந்த எலக்ட்ரிக் பைக்கோட மேனுஃபேக்சர் எங்கே இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு நம்ம சித்தூரில் தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட மேனுஃபேக்சர் இருக்குது. சரி, இந்த பிஎம்ஆரில் பார்த்தவங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு கார்கோ செக்மெண்ட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டாக பிஎம்ஆரில் வந்து இந்த பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கு இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட ஃப்ரண்ட் செக்ஷன் பார்க்கும்போது RX100 ஞாபகத்தில் தான் இருக்குது. அந்த RX100ல பார்த்தவங்க ஃப்ரண்ட் செக்ஷனில் ரவுண்ட் எல்லாம் இருக்கும். அதே போல் இதுலேயும் ஒரு ரவுண்டு எல்லாம் கொண்டு இருக்காங்க. ஃபுல்லாக உங்களுக்கு குரோம் ஃபினிஷில் கொண்டு இருக்காங்க. சரி, வண்டியோட எல்லாம் அண்ட் டெய்லைட்லாம் என்னன்னு பார்த்தவங்களுக்கு ஆலஜி செட்டப்பில் கொண்டு இருக்காங்க. எல்இடி செக்மெண்ட் கொண்டு வரல. அதே போல் ஃப்ரண்ட் செக்ஷன் உங்களுக்கு டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், அந்த சஸ்பென்ஷன் கவர் பண்ணுற மாதிரி பார்த்தவங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ரப்பர் கோட்டி கொண்டுங்க. ஏன்னா டஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகக்கூடாத மாதிரி உங்களுக்கு ஃபுல்க்கு உங்களுக்கு செக்யூர்டாக கொண்டு வந்துருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்துங்க வெண்டார். மற்ற எலக்ட்ரிக் பைக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எலக்ட்ரிக் பைக்கில் உங்களுக்கு ஃப்ரண்ட் வெண்டாரெலாம் பார்த்தவங்களுக்கு ஃபைபர் குவாலிட்டியில் இருக்கும். பட் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டல் குவாலிட்டி கொண்டு இருக்காங்க. இது சவுண்டு கேட்கும்போது நல்லா கிளியராக தெரியும். அதே போல் ஃப்ரண்ட் செக்ஷன் பார்த்தவங்களுக்கு அலாய் வீல் கொண்டு இருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொண்டு இருக்க டயர் செக்மெண்ட் என்ன பார்த்தவங்களுக்கு 80/100 செக்ஷன் உங்களுக்கு 17 இன்ச்சஸ் அலாய் வீல் இதில் கொண்டு இருக்காங்க. அப்படியே வந்தால் இந்த டேங்க், இது வந்து ஒரு டம்மியான ஒரு டேங்காக இருந்தாலும் இதில் கொண்டு இருக்க பாடி என்ன பார்த்தவங்களுக்கு ஒரு மெட்டல் குவாலிட்டி. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு மெட்டல் வெண்டார் கொண்டு இருக்காங்க. அதே போல் ஃப்ரண்ட் ஃபியூல் செக்மெண்ட் டேங்கை பார்த்தவங்களுக்கு மெட்டலில் கொண்டு இருக்காங்க. நீங்கள் மற்ற எலக்ட்ரிக் பைக்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு சும்மா ஒரு டம்மியாக கொடுத்தாலும் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபைபரில் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தவங்களுக்கு அந்த பிஎம்ஆர் பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பைக்கை கொண்டு வரணுதுக்காக பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு மெட்டல் குவாலிட்டியில் கொண்டு இருக்காங்க. அதே போல் ஷீட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு இந்த பைக்கில் 2 ஷீட்டிங் ஆப்ஷன் இருக்குது. இது பார்த்தவங்களுக்கு 2 பேர் போகிற மாதிரி ஷீட்டிங் ஆப்ஷனும் இல்லையா, இது வேண்டாம் சிங்கிள் ஷீட்டாக வேணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ராயல் என்ஃபீல்டில் பார்த்தோம் 650 கான்டினெல்லாம் பார்த்துப்போம் சிங்கிள் ஷீட் ஆப்ஷன். அந்த மாதிரி தான் இந்த பிஎம்ஆர் பிரிகேடர்லாம் பார்த்தவங்களுக்கு சிங்கிள் ஷீட் ஆப்ஷனும் இருக்குது. அந்த சிங்கிள் ஷீட் ஆப்ஷன்லாம் இருக்கும்போது பார்த்தா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஞாபகத்து வரையுது அந்த ராக்கி பாயோட பைக்கை பார்க்குற ஃபீல் தான் தரும் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர். சரி, சைடில் கொண்டு வந்து அந்த பாக்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு சைட் பாக்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு RX100 ஞாபகத்தில் ஒரு ஃபீல் இதில் இருக்குது. அதே போல் பார்த்தவங்களுக்கு சைடில் கொண்டு வந்த பாக்ஸ் மட்டும் பார்த்தவங்களுக்கு ஒரு ஃபைபர் குவாலிட்டியில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த வண்டியில் கொண்டு வந்த பேட்டரி என்ன பார்த்தவங்களுக்கு 3 kW பேட்டரி பேக் இதில் கொண்டு இருக்காங்க. எவ்வளோ ரேஞ்ச் போகணும் பார்த்தவங்களுக்கு நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் பைக் எடுத்தால் ஒரு 80லேருந்து 90 தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். அப்படி இருக்கும்போது இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் பார்த்தவங்களுக்கு 120 km போகிற மாதிரி உங்களுக்கு ரேஞ்சு கொண்டு இருக்காங்க. சரி, இது வந்து ஸ்பீடு என்ன அப்படின்னா எனக்கு இந்த வண்டி பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த வண்டி இவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுமானா கண்டிப்பாக இந்த வண்டியோட ஸ்பீடு பார்த்தவங்களுக்கு 70 to 100 km போகிற மாதிரி இதில் ஸ்பீட் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோட மோட்டார் என்ன பார்த்தவங்களுக்கு 3.4 kW மோட்டார் இதில் கொண்டு இருக்காங்க. பிஎல்டிசி மோட்டார். பிஎல்டிசி மோட்டார் உங்களுக்கு 70 to 100 km இருந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு 125, 150 செக்மெண்ட் போகிற ஒரு பைக்குக்கு ஏற்ற ஸ்பீடு தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கில் கொண்டு இருக்காங்க. அதே போல் ரியர் செக்மெண்ட் கொண்டு வந்த டயர் ஒரு 150, 200cc செக்மெண்ட்டில் இருக்க டயர் தான் ஒரு ப்ராடான டயர் செக்மெண்ட் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடரில் கொண்டு இருக்காங்க. அப்படி என்ன பார்த்தவங்களுக்கு 120/80 செக்ஷன் இதில் கொண்டு இருக்காங்க. ஒரு ப்ராடான டயர் செக்மெண்ட் நம்ம ஆன்ரோட ட்ரைவ் பண்ணும்போது ஸ்கிட் இஷ்யூஸ்லாம் பார்த்தவங்களுக்கு அதிகமாக இந்த பைக்கில் வராதுன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஃப்ரண்ட்லேயே சரி ஒரு நல்லா ப்ராடான டயர் செக்மெண்ட், ரியலாக பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடான டயர் செக்மெண்ட் கொண்டு இருக்காங்க. நீங்கள்
ரிவோல்ட்டே கம்பேர் பண்ணும்போது இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் பார்த்தவங்களுக்கு ஒரு ப்ராடான டைப் செக்மெண்ட் தான் இதில் கொண்டு இருக்காங்க. அதே போல் ரியர் போர்ஷனுக்கு கொண்டு டைலைட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்லிம் அண்ட் ஸ்லிக்காக கொண்டு இருக்காங்க, ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எல்இடி செக்மெண்ட்டில். பட் இண்டிகேட்டர் அண்ட் ஹெட்லாம்ப் மட்டும் உங்களுக்கு ஆலஜனில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னே ஒரு ஃபீல் தருது தான் இந்த ஹேண்டில் பார். ஏன்னா மற்ற எலக்ட்ரிக் பைக்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு சிங்கிள் பார் ஹேண்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த பிஎம்ஆர் பிரிகேடர் பார்த்தவங்களுக்கு ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார் கொண்டு இருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் நம்ம பல்சர் 125, 150 நிறைய பார்த்துருப்போம். அப்படி இருக்கும்போது ஒரு எலக்ட்ரிக் பைக்கில் ஒரு கிளிப் ஆன் ஹேண்டில் பார்னால் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் சொல்லலாம். இந்த ஹேண்டில் எப்படி இருக்குன்னு பார்த்தவங்களுக்கு ஜஸ்ட் நம்ம ஏறி உக்காந்தவொடனே டிரைவ் பொசிஷனில் உட்காரும்போது நம்மளோட ஹேண்டில் பார்த்தவங்களுக்கு கை பொசிஷன் பார்த்தா ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரைட்டிங்காக இருக்குது. அப்படிங்கும்போது ட்ரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுள். நம்ம இது ஒரு 650 இல்லை 350cc பைக் ஓட்டுற ஒரு ஃபீல் தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடே தரும் சொல்லலாம். சரி, இந்த கிளிப் ஆன் ஹேண்டில் பாரில் வேறு என்னன்னா சுவிட்ச் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியான சுவிட்ச் கண்ட்ரோல் இதில் கொண்டு இருக்காங்க. லோ பீம், ஹை பீம், லெஃப்ட் ஹேண்ட் இண்டிகேட்டர் உங்களுக்கு அசார் லைட் ஆப்ஷனும் கொண்டு இருக்காங்க. அதே போல் ஆர்என் ரைட் சைடில் கொண்டு இருக்க கீ ஆப்ஷன் என்ன பார்த்தவங்களுக்கு ஹெட்லைட் ஆன் ஆஃப்கான கண்ட்ரோல் கீ. அதே போல் பார்த்தவங்களுக்கு ரெட் கலரில் ஒரு சின்ன ஒரு பட்டன் கொண்டு இருக்காங்க. அந்த பட்டன் நம்ம லாங் ப்ரெஸ் பண்ணால் போதும் ரிவர்ஸில் போகலாம். அதாவது 5 to 10 கிலோமீட்டர் வந்து ரிவர்ஸில் போகிற மாதிரி அந்த பட்டன் ஆப்ஷன்ஸ் கொண்டு இருக்காங்க. இதில் டிரைவ் மோடு எடுத்து நீங்கள் பார்த்தாலும் 1, 2, 3 3 டிரைவ் மோட் ஆப்ஷன் கொண்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ட்ரைவ் பண்ணும்போது 60, செகண்டில் உங்களுக்கு 75, அதுக்கு பார்த்து உங்களுக்கு தேர்ட் உங்களுக்கு 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கை கொண்டு இருக்காங்க. சரி, இந்த ஒன்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் ஒரு புது எலக்ட்ரிக் பைக் வருது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லாம் பார்த்தோம்னா ஒரு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்காதுன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் இது ஒரு ஃபியூல் செக்மெண்ட் கொண்டு வர ஒரு குவாலிட்டி பைக்கில் ஒரு ஃபியூல் செக்மெண்ட்டில் இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் தான் இந்த பிஎம்ஆரோட பிரிகேடரும் கொண்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதில் கொண்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தவங்களே நம்ம பார்த்துருப்போம். ஜாவா 350, கிளாசிக் 350 அதெல்லாம் பார்த்தவங்களுக்கு ஒரு ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கும். அதே போல் பார்த்தவங்களுக்கு ஒரு எல்இடி செக்மெண்ட்டில் உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அதில் கொண்டு இருக்காங்க. ஸ்பீடாமீட்டர், பேட்டரி லெவல் இண்டிகேட்டர், அதே போல் பார்த்தவங்களுக்கு ஓடோமீட்டர் எல்லாமே உங்களுக்கு இந்த அழகான ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இதில் கொண்டு இருக்காங்க. கீ ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரிமோட்டில் கூட பார்த்தவங்களுக்கு ரிமோட் கீ இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் வண்டியில் கிடையாது. ஆனால் அந்த பிஎம்ஆரோட பிரிகேடரில் பார்த்தவங்களுக்கு ரிமோட் கீ ஆப்ஷன் வந்து கொண்டு இருக்காங்க. ஆன்டி செப்ட் அலாரம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த பைக்கில் கொண்டு இருக்காங்க. சரி, இந்த பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக் இந்த ஒன்றோட விலை என்னன்னு பார்த்தவங்களுக்கு இந்த ஒன்றோட ஆன் ரோட் ப்ரைஸ் நம்ம வாலாஜாவிலே பார்த்தவங்களுக்கு 1,50,000 ரூபா. இதிலே பார்த்தவங்களுக்கு சீட்டிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. இது வந்து 2 பேர் ட்ரைவ் பண்ண மாதிரி சீட்டிங் ஆப்ஷன் இருக்குது. சிங்கிள் ட்ரைவ் பண்ணுற சீட்டிங் ஆப்ஷனும் இந்த பைக்கில் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பிஎம்ஆரோட பிரிகேடர் எலக்ட்ரிக் பைக்கோட கம்ப்ளீட் டீட்டெயில் ரிவ்யூ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.